துலா, இன்று தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் வரலாம் என்பதால் சிக்கனம் அவசியம். ஆன்மீக பயணங்கள் மனதிற்கு அமைதியை தரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட தொல்லைகள் அகலும். விருச்சிகம், தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். மூத்த சகோதரர் வழியில் லாபம் உண்டு. உங்களின் தைரியமான முடிவுகள் இன்று உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட தைரியம் பிறக்கும். தனுசு, தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் பாராட்டு பெறுவீர்கள். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம், பாக்கியங்கள் பெருகும் நன்னாள். தொலைதூர பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் வரும். ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு மனதிற்கு பலத்தை தரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபட நற்பலன்கள் கிட்டும். கும்பம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் இதிலும் அதிக நிதானம் தேவை. புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பயணங்களை தவிர்க்கவும். பேச்சில் கட்டுப்பாடு அவசியம். வாக்குவாதங்களை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு காலபைரவரை வணங்கி வர பயங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகும். மீனம், வாழ்க்கை துணையுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி இணக்கம் ஏற்படும். புதிய கூட்டுத் தொழில் முயற்சிகள் வெற்றி தரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ராகவேந்திர சுவாமியை நினைத்து தியானம் செய்ய மன வலிமை கூடும்.